விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தங்களுக்கு இதுவரை தங்கள் ராசியில் இருந்த சூரிய பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார். ஆக பேச்சில் கவனம் தேவை. பேச்சில் சூடு பறக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டு இருப்பீர்கள். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வருவதால், பண கஷ்டம் வருவதால் மன அமைதி குறைவு உண்டாகும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் வரலாம். பிள்ளைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். ஆக எதிர்பாராத செலவுகள் உண்டு. வாக்குஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அடுத்து உத்தியோகத்தில் கடினம்தான். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி தடங்கலாகலாம். இடமாற்றம் தற்சமயம் தடங்கள். வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பது கடினம். உயர் அதிகாரிகள் அடிக்கடி தங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். ஆக பிறர் செய்யும் வேலையையும் சேர்த்து செய்து மிகவும் அவஸ்தைக்கு உள்ளாவீர்கள். கவனம் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை மகசூல் குறையும், பயிர்கள் செழிக்காது, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்காது, கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். அடுத்து நோயாளிகள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். நோயாளிகள் நீண்ட நாள் நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு பிபி, கைகால் வலிப்பு, தலைநோய், எலும்பு சம்பந்தப்பட்ட நோய், பித்தம், மார்பு நோய் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நோய் உடைய தாக்கம் அதிகரிக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசினருக்கு எல்லாவற்றிலும் அனைத்து துறையிலும் கவனம் வேண்டும். குடும்பத்தில் பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம் வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்துக் கொள்ளுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.